ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கே பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெறுதுன்னா அந்த நாட்டோட சாதாரண பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? மெக்சிகோ நாட்டினுடைய ஜனாதிபதி கிளாடியா ஷென்பர்க், இவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெற்றிருக்கிறதா அவர் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறாரு. மெக்சிகோவினுடைய ஜனாதிபதி ஒரு பெண். அவருடைய உத்தியோகபூர்வ அரண்மனையிலிருந்து கல்வி அமைச்சுக்கு போற வழியில கார்ல பயணம் செய்தா 20 நிமிடங்கள் எடுக்கும் அப்படின்றதால ஒரு 5 நிமிஷம் எடுக்கும் நடந்து போறதா இருந்தா தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளோடு இணைந்து அந்த பாதையில நடந்து போறாங்க. அப்படி போகும்போது மது போதையில வந்த ஒருத்தர் அவங்க கிட்ட தகாத முறையில நடந்து கொள்றாரு, கைய பிடிக்கிறாரு. அந்த குடி போதையில இருந்து அத்துமீறல்ல ஈடுபடுற அந்த நபருடைய கைய தட்டி விடுறாங்க. தன்னுடைய மெய் பாதுகாவலர்கள் இடையில வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்றாங்க. குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து மெக்சிகோவின் ஜனாதிபதி கிளாடியா சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, நான் இந்த நேரத்தை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீதிகள்ல நடந்து போனேன், அதுவும் பாதுகாப்போட போனேன். அப்படி போன எனக்கே பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெறுது அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கிற சாதாரண பெண்கள் இப்படி எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த நாட்டுல மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற பெண்கள் இப்படியான பல சம்பவங்களை அவங்க எதிர்நோக்கி இருப்பாங்க. அதனால இப்படியான குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். மெக்சிகோவினுடைய 32 மாகாணங்கள்லயும் இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிச்சயம் தண்டனைக்குரியது அப்படின்றத கடுமையா சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பா குற்றச்சாட்டை பதிவு செய்து இப்பொழுது அந்த நபர் கைது செய்யப்பட்டு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா சாதாரண பெண்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல பொது இடங்கள்ல வந்து நம்ம பயணம் செய்யும் போது, இரவு நேரங்கள்ல வேலைகளை முடிச்சு போகும்போது வரும்போதுன்னு பல இடங்கள்ல பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் நாம ஆளாகி இருப்போம். அப்படியான சம்பவம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா மெக்சிகோவினுடைய ஜனாதிபதி தான் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரணும். எந்த பயமும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை பதிவு செய்யுங்க, வழக்கு தாக்கல் செய்யுங்க. உரிய நபருக்கு தண்டனை கிடைக்கும் வரைக்கும் அந்த பிரச்சனையை விடாதீங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.